டயபெட்டிஸ் பேஷண்ட்காகவே ஹை ப்ரோட்டீன் ஈஸியாக செய்யக்கூடிய 5 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் டாக்டர் சுபாஷினி. வாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டயபெட்டிஸ் அப்படின்னு வந்துருச்சுனாவே நமக்கு என்ன சாப்பாடு எடுத்துக்கிறது, எதை எப்போ எடுத்துக்கிறதுன்ற பெரிய கன்ஃபியூஷன்லாம் இருக்கு இல்லையா? அந்த கன்ஃபியூஷன் எதுவுமே இனிமேல் தேவையில்லை. டெய்லியும் ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய 5 ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பெஸ்ரெட் அப்படின்றது பச்சை பயிறு தோசை அப்படின்னு தான். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நைட்டே வந்து ஒரு அரை கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சம் தேவையான அரிசி, இது வந்து கைக்குத்தல் அரிசியாக இருக்கலாம், இல்லை நம்ம நாட்டு வகை அரிசி எது வேணாலும் இருக்கலாம். அதுவுமே வந்து பச்சை பயிரோட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. பச்சை பயிர் 300 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அரிசி வந்து ஒரு 200 கிராம் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து நைட்டே வந்து சோக் பண்ணி வச்சுருங்க. காலையில் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே ஃபில்டர் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகா, அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு 3த்தையுமே அரைச்சிட்டு நீங்கள் ரெடிமேடாகவே தோசையாக பண்ணிடலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ரெசிபி தான். ஆனால் இதில் இருக்க ப்ரோட்டீன் கண்டென்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18 கிராம்ஸ் கிட்ட உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைச்சிரும். அது ஒரு நாளில் நமக்கு தேவைப்படுற ப்ரோட்டீனில் 3ல் 1 பங்கு உங்களுக்கு காலையில் இந்த தோசை எடுத்துக்கிறது மூலயமாவே கிடைச்சிரும். இதுக்கு கூட நீங்கள் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு காய்கறி சட்னி இல்லைனா வந்து காய்கறி கூட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் சாப்பிட்றது இனிமேல் உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கும். செகண்ட் ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறியோடு சேர்ந்து வர வெஜிடபிள் உப்புமா தான். இல்லை நீங்கள் இது ஓட்ஸ் கூட வச்சு ஓட்ஸ் உப்புமாவும் சாப்பிடலாம். ஸோ தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்ஸு, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நம்மளோட நாட்டு வகைகள்லேயே அப்படி சின்னதாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உடைச்ச கோதுமை அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து 1.5 கப் அளவுக்கு காய்கறி எடுத்துக்கோங்க. அதை விட கொஞ்சம் காய்கறிகள் அதிகமாகவே இருக்கணும். நீங்கள் எப்பயும் செய்கிற மாதிரி உப்புமா கேட்குற மாதிரி கிண்டிட்டு இதில் வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய் விட்டு சேர்க்க போகிறீங்க. நெய் சேர்க்கும் போது என்ன ஆகும்னா, இந்த ஃபைபர் கண்டென்ட் இதெல்லாமே போயிட்டு ப்ராப்பராக அப்சர்வ் ஆகிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா புரதச்சத்து, அதாவது ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு 14% வரைக்கும் 14 கிராம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நமக்கு தேவைப்படுறதுல 3ல் 1 பங்கு இதுலேயுமே உங்களுக்கு கிடைச்சிரும். 3வது ரெசிபி அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நமக்கு வந்து திணை பொங்கல் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக நம்ம சாப்பிட்ற பொங்கல் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பச்சை அரிசிலையும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் செய்வோம். அது வந்து நம்மளோட சுகரை வந்து ரொம்பவே ஸ்பைக் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு பதில் இல்லாமல் திணையோ வரகோ சாமையோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ரைஸுக்கு பதிலாக யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸும் கம்மி தான், சுகரும் வந்து உங்களுக்கு ஸ்பைக் ஆகாது, ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ சிலருக்குலாம் கான்ஸ்டிபேஷன் இருக்குது, ட்ரையாக இருக்காங்க, கட்டே வந்து ட்ரையாக தான் இருக்குது அப்படின்னா பொங்கல் வந்து ரொம்ப நல்ல உணவு. அளவு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து சாமை, திணை இந்த மாதிரி விஷயங்களை போட்டு பொங்கல் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. இதில் உங்களுக்கு 12 கிராம்ஸ்லேருந்து 14 கிராம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைச்சிரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலில் நம்ம பச்சை பயிரும் மிக்ஸ் பண்ணுவோம், நெய்யும் ஆட் பண்ணுவோம். கூடவே அது வந்து செரிமானமாகிறதுக்கு ஜீரகம், மிளகு இது எல்லாமே வந்துருன்றதுனால ஓவராலாக இது வந்து கட் ஹெல்த்தையும் டேமேஜ் பண்ணாது, உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸையும் அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும். 4வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது வந்து எக்கு வெஜிடபிள் புர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்க்ராம்பிள் பண்ண போகிறோம். எக்கு வந்து வெஜிடபிள்ஸ் கூட உங்களுக்கு வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாமே பிடிக்குமோ எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து இதில் குடமிளகாய் யூஸ் பண்ணால் மறந்துடாதீங்க. அதுதான் இதில் வெரி இம்பார்ட்டண்ட் மெயின் பிக்சர். ஸோ குடமிளகாய், 2 முட்டைகள், அதுக்கப்புறமா தேவையான காய்கறிகள் எல்லாமே சேர்த்து ஒன்றாவே ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கிறது மூலயமா ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் திங், உங்களுக்கு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஹெவி ஃபீலிங் இருக்காது. இதுலேயுமே எக் ஆட் பண்ணுறதுனால ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து 16 கிராம் வரைக்கும், அதாவது 14 to 16 கிராம் உங்களுக்கு இதுலேயே கிடச்சிரும். 5th ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசன் தோசை அப்படின்னு சொல்லுவோம், கடலை மாவு தோசை. இது வந்து எப்படி ரெடி பண்ண போகிறோம்னா, கடலை மாவை வந்து மாவு பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து நல்ல சீவன காய்கறிகள் எதுவாக வேணாலும், அது கேரட்டாக இருக்கலாம், பீன்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி திருவுற கேரட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் காய்கறிகளை லேசாக சின்னதாக வெட்டி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து கொஞ்சம் வந்து கருவேப்பிலை ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த மஞ்சளில் இருக்க ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு காய்கறிகளுக்கு சத்து வந்து எடுத்து கொடுக்கும். மெயின் இன்க்ரீடியன்ட் அந்த குர்குமின் தான். அந்த குர்குமினை வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களோட உடம்புல இருக்க ஹீலிங் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். இப்போ உடம்புல வந்து ஆறாத புண்ணு இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்ற பர்சன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா, இந்த மஞ்சளில் இருக்க குர்குமின் தான் உங்களுக்கு வந்து அந்த புண்ணை ஆற்றி கொடுக்குறதா இருக்கலாம், இல்லை இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறது, இன்ஃப்ளமேஷன்ஸை கம்மி பண்ணுறது, இது எல்லாமே வந்து அதுதான் பண்ணி கொடுக்கும். அதை வந்து கடலை மாவு காய்கறிகளோடு சேர்த்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க ஊட்டச்சத்துமே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இதுலேயும் 12 கிராம்ஸ் அளவுக்கு நமக்கு வந்து ப்ரோட்டீன் கிடைச்சிரும். ஸோ எல்லாமே வந்து மார்னிங் ரெசிபிஸ் எடுத்துக்க இப்போ நான்
நான் சொன்ன 5 ரெசிபிலையுமே உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 12 to 15 கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் கிடச்சிரும். நம்மளோட ஒரு நாளுக்கு தேவையான ப்ரோட்டீனில் 3/4 பங்கு தாராளமாக நீங்கள் காலையில் எடுத்துக்கிறதுலேயே வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரெசிபிஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். புரதச்சத்து வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபைபரையும் சேர்த்துடுங்க. டயபெட்டிஸ்லேருந்து வெளியில் வாங்க.